கொண்டீர்கள். இந்த நகுஷன் என்பவர் யாரெனில் பீஷ்மரின் முன்னோர், சந்திர வம்சத்தில் தோன்றியவர், 1000 அஸ்வமேத யாகத்தை செய்தவர். இந்திர பதவிக்கு தகுதியானவர் யாரென்ற பரிசீலனையில் பூலோகத்தில் பல நல்ல செயல்களை செய்து மக்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையை பெற்ற அரசனான நகுஷன் பெயரோ முடிவு செய்யப்பட்டது. அவனிடம் சென்று தேவர்கள் அனைவரும் தங்களுக்கு தலைவனாகும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினர். அவரோ தன்னடக்கத்துடன் மறுத்தாலும் தேவர்களோ விடவில்லை. நீங்கள் எங்களுக்கு தலைவனாகும் பொறுப்பேற்றால் நாங்கள் செய்யும் தவத்தின் பலன் உங்களையே சேரும். அதனால் உங்களுடைய உடல் அழகும் மேலும் பொலிவு பெறும். அத்துடன் அனைவரிலும் சிறந்த பலசாலியாகவும் திகழ்வீர்கள் என்றும் ஆசை காட்டினர். விதியும் பதவி ஆசையும் யாரைதான் விட்டது? நகுஷனும் ஒப்புக்கொண்டார். தேவர்களின் தலைமை பதவியையும் ஏற்றார். பதவிக்கு வந்த புதிதில் நீதியுடன் ஆட்சி நடத்திய அவருடைய குணம்